பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமையுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 23 சங்கீதம் 1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இந்த சங்கீதம் 23 சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் தாவீது தன்னை ஒரு ஆடாக பார்க்கிறார். கிறிஸ்துவின் எல்லா விசுவாசிகளும் அவருடைய ஆடுகள். கிறிஸ்துவின் எல்லா விசுவாசிகளும் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது, இந்த சங்கீத பாடலை எழுதும் போது சொல்றாரு, தாவீது இந்த சங்கீதத்தில் மேய்ப்பர் மீது உள்ள நம்பிக்கையும் அவர் கொடுத்ததில் திருப்தி அடைந்ததையும் வெளிப்படுத்துகிறார். ஒரு மேய்ப்பன் மீது உள்ள ஒரு நம்பிக்கையும் அவர் கொடுத்ததில் திருப்தி அடைந்ததையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த 2 குணங்களையும் நம்ம இருதயத்தில் வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையும், அவர் இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை என் வாழ்க்கையில் சந்தித்தார், எத்தனையோ காரியங்களை தேவைகளெல்லாம் சந்தித்தார், எத்தனையோ காரியங்களை எனக்கு உதவினார், இனியும் அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். அதனால்தான் சங்கீதக்காரர் தாவீது, என் நம்பிக்கை கர்த்தர் தான் என் மெய்ப்பர், கர்த்தர் தான் என் மெய்ப்பர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னை நடத்துகிறவர் என்ற காரியங்களை அவர் சொல்லுகிறார். இந்த 2 குணங்களையும் நம்ம வளர்த்துக்குள்ள, நம்ம இருதயத்தில் வளர்த்துக்குள்ள முயற்சிக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம 25ஆம் வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்தை கவனித்து பாருங்கள், அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு சகலமும் கூட கொடுக்கப்படுகிறது. தேவனை சங்கீதக்காரர் தாவீது தேவனை தேடுகிறவராக இருந்தார், தேவனை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார். அனுதினமும் அதிகாலையில் தேவனை தேடுகிறவராக இருந்தார், தேவனை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார். எக்காலத்தில் தேவன் அவர் துதிக்கிறவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் குறை இல்லைன்னு அவர் பாடலாக பாடுகிறார். என் வாழ்வில் தேவன் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் என் வாழ்வில் குறைவில்லை, என் வாழ்வில் குறைவில்லை. பிலிப்பியரில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவராக இருந்தார், அவரை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார், அவரை நம்பிக்கையோடு அவர் இறுக பிடிச்சு கொண்டார். அவரோட நம்பிக்கை, தாவீதோட நம்பிக்கை கர்த்தர் மாத்திரம்தான். எக்காலத்தில் துதிக்கிறவராக இருந்தார். அதனால தான் சொல்கிறாரு, நான் பற்றாக்குறையில் இருக்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. தாவீது சொல்கிறேன், நான் பற்றாக்குறையில் இருக்க மாட்டேன், குறைவில்லை என்ற நான் தாட்சி அடையேன்ற வார்த்தைக்கு அழகான மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஒன்றும் குறைவில்லை, எனக்கு பஞ்சம் ஏற்படாது, எனக்கு பட்டினி ஏற்படாது, எனக்கு குறைவு ஒன்றுமில்லை, எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகிறார், எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகிறார். இந்த சங்கீதம் 23:1 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், என்னை போஷிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை நேசிக்கிறார், என்னை மீட்டெடுக்கிறார், என்னை பராமரிக்கிறார். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? தாவீதை போஷிக்கிறார், தாவீதை பாதுகாக்கிறார், தாவீதை பராமரிக்கிறார், தாவீதை வழி நடத்துகிறார், தாவீதை மீட்டெடுக்கிறார், தாவீதை நேசிக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் மந்தைகளை நேசிப்பார். அந்த மந்தைகளை நேசிக்கிறவராக இருக்க, அந்த நேசிக்கிற கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார், ஆடுகளை பாதுகாப்பார், ஆடுகளுக்கு போஷிப்பார், ஆடுகளை பராமரிப்பார், ஆடுகளை வழி நடத்துவார். பொல்லாத கரங்களுக்கும் கண்ணிகளுக்கும் பொல்லாத பட்சிக்க நினைக்கிற எல்லா காரியங்களுக்கும் அவைகளை மீட்டெடுக்கிறார். சங்கீதக்காரர் தாவீது தேவனை நம்பி இருந்ததுனால, தேவனுடைய அவரை நம்பி வாழ்ந்ததுனால தேவனுடைய தெய்வீக அபிஷேகம் தாவீதை தேடி வந்தது. தேவனுடைய தெய்வீக அரசனாய் தேவன் அவர் உயர்த்தினார், தேவன் அவர் அபிஷேகித்தார், அரசனாய் மாற்றினார், அரியணையை அவருக்கு கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரன் சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் நல்ல மேய்ப்பராக இருப்பார். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருப்பார்.
உங்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கார், உங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கார், உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கார், உங்களை அவர் ரொம்ப நேசிகராக இருக்கார். அதனால் எல்லா கண்ணிகளுக்கும், கயிறுகளுக்கும், மின்னல்களுக்கும், துன்பங்களுக்கும், கண்ணீர்களுக்கும், வேதனைகளுக்கும், வலிகளுக்கும் அவர் உங்களை மீட்டெடுப்பார். அவர் உங்கள் மெய்ப்பராக இருப்பதனால எவ்வளோ ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பு தெய்வ ஜனமே, உங்களை நேசிக்கிற தகப்பன், உங்கள் மேல் கருசனை உள்ளவர், உங்கள் மேல் அன்பாக இருக்கிறவர், உங்கள் மீது பாசம் வைத்துள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்வில் என்ன காரியங்கள் இருந்தாலும், நீங்கள் தாட்சி அடைஞ்சிருந்தாலும் இன்றைக்கு கத்த சொல்கிறார், நானே உங்கள் நல்ல மெய்ப்பன். அதனால் உங்கள் வாழ்வில் பட்டினி இருக்காது, பஞ்சம் இருக்காது, குறைவு இருக்காது. அனைத்தையும் உங்களுக்கு தேவையான எல்லா தேவையான அனைத்தையும் அவர் தருகிறார். அவரை நம்பிருங்க. தாவீது தேவனை நம்பி இருந்தார். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர் தான் எனக்கு எல்லாவுமா இருக்கிறார். அவர் தான் நல்ல தகப்பனாக இருக்கார், நல்ல தாயாக இருக்கார், நல்ல சிநேகிதராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை தாவீதுக்கு தேவன் மேலே இருந்தது. தேவனை நம்பி அவர் ஜீவித்தார். அவருடைய முடிவு பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது, ஆச்சரியப்படுறமாக இருந்தது. தேவன் தாவீதின் கரத்தில் தேசத்தை கொடுத்தாரு, தேசத்து ஜனங்களை கொடுத்தார். நான் எப்படி அவனுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து அவனை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தினோ, அப்படியா என் ஜனங்களை அவன் போஷிப்பான், பாதுகாப்பான், பராமரிப்பான், அவர்களை வழி நடத்துவான், அவர்களை மீட்டெடுப்பான், அவர்களை நேசிப்பான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். தேசத்தையும் தேச ஜனங்களையும் தேவன் தாவீதோட கரத்தில் கொடுத்தார். அதனால் தேசம் தாவீதோட நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. அன்பு தெய்வ ஜனமே, இந்த நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்வையும் தேவன் அப்படியா நல்ல மெய்ப்பராக இருந்து உங்களுடைய வாழ்வையும் கர்த்தர் நடத்துவாராக. அவர் கரத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே நல்ல மெய்ப்பனாக இருந்து என்னை வழி நடத்துங்க, என் குடும்பத்தை வழி நடத்துங்க, என் பிள்ளைகளை வழி நடத்துங்கன்னு என்று கேட்பீங்களா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ நல்ல தகப்பனாக இருந்து வழி நடத்துங்க. என் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து உங்களை முழுமையாக பொறுப்பெடுத்துக்கொண்டு என் வாழ்வில் இருக்க எல்லா தாட்சியை மாற்றுங்கப்பா. நான் தாட்சி அடையாதபடிக்கு, குறைபடாதபடிக்கு என் வாழ்வில் இருக்க எல்லா தாட்சியை நீங்கள் மாற்றுங்கப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் அடியலோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் வாழ்வில் இருக்கிற ஆண்டவரே எல்லா குறைகளையும் நீக்குகிற நல்ல மெய்ப்பன் நீங்கள் தான்ப்பா. உங்கள் சமூகத்துக்கு முன்பாக பிள்ளைகளை கொண்டு வந்து ஜெபிக்கிறோம்ப்பா. தாவீதுக்கு மாத்திரம் நீர் நல்ல மெய்ப்பன் அல்லப்பா. உம்மை நம்புகிற, உம்மை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து நீர் அவர்கள் வாழ்வில் இருக்கிற எண்ணற்ற குறைகளை கர்த்தர் நீக்கி, தாட்சியை கர்த்தர் நீக்கி நிறைவாய் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் அன்பின் கரங்களில் உள்ள பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா ஜெபம் கேட்டு அவர்களை வழி நடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அவர்களை வழி நடத்துவீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.